எதுலயோ ஊழல் பண்றாங்க. காட்டுல கடைசியில உடம்புல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல. மேல திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்க உள்ள நம்ம உறுப்பு இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில கிட்னி முறைகேடாக ஏழை மக்களிடத்து எடுக்கப்பட்டதாக புகார் வந்து எது திமுக ஆட்சி திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு முறைகேடு இருப்பதாக சொல்லி அந்த உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தப்பு நடந்திருக்குல்ல. யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாரு? திமுக எம்எல்ஏ. யார் விசாரணை பண்ணது? திமுக அரசு விசாரணை பண்ணுது. யார் அந்த உரிமத்தை ரத்து பண்ணது? திமுக. அப்படின்னா கைது பண்ணணும்ல. சாதாரண கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே கைது பண்றீங்க. இங்க இருக்கின்ற விவசாயி நிலத்தை எடுக்கிறன்னு போராட்டம் பண்ணா உடனே குண்டர் சட்டத்தில் போடுறீங்க. உறுப்பு மாற்று உறுப்பை திருடுறவர்களுக்கு விடலாமா? அது கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்காத இருந்தாலும் பரவாயில்ல, திமுக அரசாங்கமே அதற்கென்று அதிகாரி நியமித்து கண்டுபிடிச்சு முறைகேடு நடப்பதாக எண்ணி அந்த உரிமத்தை உறுப்பு மாற்று உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆக கிட்னி கூட விட்டு வைக்க மாட்டாங்க இனிமேல். இன்னைக்கு எதுக்கா போய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சொல்லுங்க, மனுஷனை கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மனிதரையும் விட்டு வைக்கல.